ஒவ்வொருத்தரும் நமக்கு கொடுக்கப்பட்ட சந்ததிகளை நம்ம அவன்கிட்ட ஒப்படைக்கணும். நான் பெற்றேன், நான் வளர்த்தேன், நான் அறிவு கொண்டு வழிகாட்டுறேன், அந்த அடிப்படை இல்லாமல் இனிமேல் நீ கொடுத்த சந்தையை நான் ஒன்றை ஒப்படைக்கிறேன். நீ எந்த அமைப்பில் படைச்சையோ அந்த அமைப்பில் அவங்களை வாழவை. நாங்களும் ஒன்றை சரணடைகிறோம், எங்கள் குடும்பங்களையும் சந்தைகளையும் சமுதாயத்தை ஒன்றை சமர்ப்பிக்கிறோம். அப்படி நம்ம அறிவை நீக்கிட்டு அவன்கிட்ட ஒப்படைச்சா இது சரணாகதி, அதுக்கு பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த குழந்தைங்களையும் அவன் பொறுப்பேற்றுக்குவான். அது நம்ம குழந்தைங்க இல்லை, அவனுடைய படைப்பு. அதுக்காக இறைவனுடைய குழந்தைன்னு சொல்லக்கூடாது. இறைவனுடைய படைப்பை பராமரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கான் பெற்றோர்கள். அந்த பாக்கியத்தை பெற்றோர்கள் நம்ம இறைவன் ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கோம், அமானிதமா நமக்கு சந்தைகளை கொடுத்துருக்கான்னு சொன்னா அவன் கொடுத்த படைப்பை அவன்கிட்ட ஒப்படைக்கிறது. நீயே பொறுப்பேற்று வழிநடத்து, அவங்கள சத்தியத்துக்கு சாட்சியமா வாழவை. பெரும்பாலும் நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் பெற்றோம், நம்ம தான் வளர்க்குறோம், நம்ம தான் கண்ட்ரோல் வச்சுக்கணும் அடிப்படையில் இருக்கிற காரணமாக நமக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனையோட தான் இருக்கும். பிள்ளைங்க பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கு. அது விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து, படிக்கிற காலத்துல இருந்து, காலேஜ் போகிற காலத்துல இருந்து, சம்பாதிக்கிற காலத்துல இருந்து எல்லார் வீட்லயும் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. கடைசியில் விரக்தி அடைஞ்ச நிலையில நம்ம சொல்லக்கூடியது முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்துட்டு கடவுள் தான் அல்லபதி கொடுக்கணும்னு சொல்றோம், அல்லது அல்லாதான் அல்லபதி கொடுக்கணும்னு சொல்றோம். அப்பதான் ஓரளவுக்கு நம்ம நல்ல புத்தி வருது. அது வரைக்கும் நம்ம புத்தி வரல. நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கோம், நம்ம புள்ள நம்மளை காப்பாற்றும், நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு இணைப்பு இருக்குது. அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம இணைப்புக்கு திருப்பாம நம்ம மேல பயத்தை ஏற்படுத்துறதும் பொருளுடைய வழிகாட்டுறதும் நம்முடைய நிலையா இருக்கு. ஒரு குழந்தைகளை படிக்க வைக்கும் போதே அந்த பிள்ளைங்களுக்கு எந்த கோர்ஸ் எடுத்தா எந்த அளவுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கைட் பண்றோம். அது இறைவனோட ஒப்படைக்கல. நம்மளும் பொருள் நம்பி வாழ்ந்துக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கும் பொருளை கொண்டு தான் வழி காமிக்கிறோம். மறைவா என்னுடைய எண்ணம் அதை கொண்டுதான் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தர் எண்ணத்தை இறைவன் கவனிக்கலாம். நீங்க என்ன எண்ணத்தோட செயல்படுறீங்க, அந்த எண்ணங்களுக்கு தான் கூட எண்ணம் போர் வாழ்ந்து தெரியவே தெரியும். ஒண்ணு என் பிள்ளைங்க என்னை காப்பாற்றும், கடைசி காலத்தில் அந்த எண்ணமே தப்பு. அதுக்கு இந்த பிள்ளைங்க இப்ப நல்லா சம்பாதிச்சாதான் அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிற பேர்ல அந்த சம்பாத்தியத்துக்கு உள்ள பொருளுக்கான வழியை தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். அந்த பிள்ளைங்க வளர காலத்திலேயே நம்ம மேல பயத்தை ஏற்படுத்துறோம், இறைவன் மேல பயத்தை ஏற்படுத்துற. சின்ன பிள்ளையில இருந்து சேட்டை பண்ண ஆரம்பிக்கும் போது கூட நம்ம பூனை வந்துடும், நாய் வந்துடும், அதெல்லாம் அடிச்சிருவேன், சூடு வச்சிருவேன், உன்னை பூச்சாண்டை பிடிச்சி கொடுத்துருவேன், இப்படித்தான் நம்ம பழக்கிறோம். அதுங்களுக்கு இறைபயத்தை நம்ம இறைச்சத்தை ஏற்படுத்தல.